வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சிம்பிளான மெத்தட் தான் வேல்யூ மீட்டிங். வேல்யூ மீட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடுவீங்க எப்பயும். அந்த குறிப்பிட்ட அளவு சாப்பாடை வந்து கலோரி கம்மியான ஃபுட்ஸாக மாற்றிட்டு கலோரி டென்ஸான ஃபுட் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறது தான் வேல்யூ மீட்டிங். இப்போ அந்த வேல்யூ மீட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னாக்கா, நமக்கு என்ன சாப்பிட்றோம், அது எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு அளவு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து எப்படி வந்து நம்ம கலோரி கம்மியான ஃபுட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம சொல்ல போகிறோம். வணக்கம், நான் B.V.Rajan, ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ மீட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. இப்போ காலையில் நான் 4 இட்லி சாப்பிடுவேன், மதியம் எவ்வளோ சோறு சாப்பிடுவேன், 2 தடவை வச்சு சோறு சாப்பிடுவேன், நைட்டு வந்து நான் இந்த சப்பாத்தி 4 சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுருக்கோம்ல. இந்த வேல்யூ மீட்டிங்கை வந்து ஒரு அளவில் கொண்டாடணும். ஸோ அது வந்து எந்த அளவில் கொண்டாடுவோன்னா, ஒரு பவுலில் ஒரு கப்பில் வந்து இந்த கப் சைஸுக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கப் சைஸுக்கு கொண்டாடணும். அப்படி இல்லையா, நம்ம வெயிட் போட்டு நான் இந்த குவான்டிட்டி சாப்பிட்றேன், இவ்வளோ கிராம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில், மதியம், நைட்டு, ஸ்நாக்ஸு எல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அதோட வெயிட் வந்து ஒரு 1 கிலோ வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 1 கிலோ வெயிட் ஃபுட்டை வந்து நம்ம எப்படி வந்து 1 கிலோவே வச்சுருக்கணும். ஆனால் அதில் வந்து கலோரி டென்ஸாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் குறைச்சிட்டு கலோரி கம்மியாக உள்ள ஃபுட்டாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சாப்பிட்ட திருப்தி அதே கிடச்சிரும். ஆனால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, வெயிட் வந்து குறையும். ஏன்னா இங்கே கலோரிஸ் வந்து கம்மியாக இருக்குது, கலோரி டென்ஸ் எல்லாம் குறைச்சிடறோம். ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபுட்டில் வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்குது. ஸ்டார்ச் அப்படின்னாக்கா பசை மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அரிசி வந்து சாதம் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பசை மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டார்ச்சாக மாவு சத்து ஸ்டார்ச்னு சொல்கிறோம்னா இந்த ஃபுட்டை வந்து குறைச்சிடணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்னால் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு இது பதிலாக வந்து நிறைய நார் சத்து உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அப்போது உருளைக்கிழங்கு இதெல்லாம் குறைச்சிட்டு நம்ம நார்மலான காய்கறிகள் இருக்குல்ல, பார்த்தீங்களா, வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய், இந்த மாதிரி காய்ஸெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இதில் கலோரிஸ் அதிகம். அதாவது ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸில் இதில் வந்து கலோரிஸ் கம்மி. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அதே குவான்டிட்டி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, ஆனால் கேலரிஸ் கம்மியாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நிறைய தண்ணி உள்ள ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடணும். அதாவது வாட்டர்மெலன் சாப்பிட்லாம், பப்பாயா சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா, பப்பாளி பழம்லாம் சாப்பிட்றீங்கன்னா இதெல்லாம் நிறைய தண்ணி தான் இருக்குது. ஸோ சாப்பிடும்போது ஒரு ஃபில்லிங்னஸ்க்கு இருக்கும், ஆனால் வந்து நிறைய கலோரிஸ் இருக்காது. ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து நிறையா வந்து இந்த ஸ்டார்ச்சி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது இப்போ அரிசியை குறைச்சிருக்கீங்கன்னா அது பதிலாக வந்து ப்ரோட்டீன்லாம் உள்ள ஃபுட்டாக ஆட் பண்ணணும். ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் அப்படின்னாக்கா நம்ம வந்து எக் ஒயிட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது எக்கை வந்து முழுசாக சாப்பிடாம ஒயிட் மட்டும் எடுத்து சாப்பிட்டோன்னா, ஏன்னா எல்லோவில் வந்து கொஞ்சம் கேலரிஸ் அதிகம் இருக்கும். ஸோ ஒயிட்ஸ் மட்டும் எடுத்தோன்னா கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த எக் ஒயிட்ஸு, அப்புறம் சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லீன் ப்ரோட்டீன்னு சொல்கிற ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸு அண்ட் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிட்டு அது பதிலாக வந்து நிறைய ஃபைபர்ஸ் உள்ள ஃபுட்டு, ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க. ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, அதாவது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து எடை போடணும். அதாவது நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட்டை வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு ட்ராக் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதில் போய் நம்ம வந்து டைப் பண்ணி எவ்வளோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ குவான்டிட்டி என்ன சாப்பிட்டோன்னு சொன்னால் அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த அளவுக்கு போய் அதை வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஜென்ரலாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து காலைல வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 இட்லியை வந்து வெயிட் போட்டோம்னா இட்லியும் சாம்பாரோடு சேர்த்து எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். இப்போது அது வந்து ஒரு 500 கிராம்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம், 1/2 கிலோ வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த 1/2 கிலோவை வந்து எப்படி வந்து இந்த ஸ்டார்ச்சியான ஃபுட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மலாக வேறு என்ன ஃபுட்டு ஆட் பண்ணலாம், மேலே சொன்ன மாதிரி ஸ்டார்ச்சியாக என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டார்ச்சியை எடுத்துகிட்டு வேறு என்ன வந்து உங்களுக்கு ஃபைபர் நிறையா இருக்கிற ஃபுட்டு இல்லை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அந்த குவான்டிட்டி வந்து 1/2 kgங்கிறது அதே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம வேறு ஆல்டர்னேட் ஃபுட்டு கொடுக்குறோம். ஸோ அதை விட வந்து கேலரிஸ் கம்மியாக உள்ள ஒரு ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றுங்க. அந்த 1/2 கிலோ அப்படிங்கிறத இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டே வந்து எவ்வளோ கிராம்ஸ் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொத்த கிராமை வந்து அதே அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது பதிலாக வந்து லோ கலரி ஃபுட்ஸாக மாற்றிக்கிட்டே வரலாம்.
மாற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பர் டே நீங்கள் என்ன கலோரிஸ் சாப்பிட்றீங்களோ அது வந்து குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து வச்சுட்டு அதை மெஷர் பண்ணுறீங்க. இப்போ மதியம் வந்து நீங்கள் வந்து 2 ரைஸ் சாப்பிட்றீங்க, 2 தடவை ரைஸ் சாப்பிட்றீங்க, அதில் சாம்பார் ஏதோ போடுறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதெல்லாம் எவ்வளோ வருது, எவ்வளோ ரைஸ் சாப்பிட்றோம், எவ்வளோ வந்து சாம்பார் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் மெஷர் பண்ணி அது விசிபிளாக நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த ரைஸை வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அது பதிலாக வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஒரு பொரியல் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதே குவான்டிட்டி வந்துடும், அதாவது வேல்யூம் அதே வந்துடும். ஆனால் வந்து ரைஸுக்கு பதிலாக இங்கே வந்து வெஜிடபிள்ஸாக மாறிடும். ஸோ அப்போ வேல்யூம் வந்து ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபில் ஆகுமானா ஃபில் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதனால் வந்து ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ் வருமானா வராது. ஆனால் உங்களுக்கு கேலரிஸ் வந்து கம்மியாயிரும். ஃபைபர் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கம்மியாகும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரி டெஃபிசிட் வந்துடும். ஸோ அதனால் வெயிட் லாஸுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ 4வது விஷயம் வந்து இந்த கேலரி டென்ஸ் ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளது பார்த்திங்கன்னா வந்து குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ, ஆனியன். ஸோ நம்ம எதை சாப்பிட்டாலும் அதில் வந்து ஒரு சாலட் இருக்கும். ஸோ சாலட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ வந்து ஒரு கேரட் வந்து நீங்கள் சாலடாக அதை கட் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து கேலரிஸ் கம்மி. ஸோ அதில் நிறைய ஃபைபர் இருக்கும். இதே அந்த கேரட்டை நீங்கள் வேக வச்சிடுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் ஸ்டார்ச்சியாக மாறிடும். அப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் வந்து மாறும். ஸோ அதோடைய ப்ளட் சுகர் ஏற்றுறது மாறும், எல்லாமே மாறிடும். ஸோ அப்போது நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து பச்சையாக சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேலரிஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லிங்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு வேளை ஃபுட்டு சாப்பிட்டீங்கனாலும் அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாலட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சாலட்ஸில் வந்து கேலரிஸ் கம்மி. நீங்கள் எவ்வளோ சாலட்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து கேலரி ஏறாது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னாக்கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லான்னா எக் ஒயிட்ஸ் வந்து ஒரு 4-5 சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அதோடு வந்து ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு இல்லைனா ஏதாச்சும் வாட்டர்மெலன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ வந்து கேலரிஸும் குறைஞ்சிரும், ப்ரோட்டீன் இருக்கும், வேல்யூம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டம்பாக இருக்கும். ஸோ அது வந்து தேவையான கேலரிஸை கொடுக்கும், நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கும். அதே மாதிரி லஞ்சுக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நிறையா சாலட்ஸ் வச்சுக்கணும், கொஞ்சமாக சிக்கன் வச்சுக்கணும், கொஞ்சமாக ரைஸு, நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய லஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். டின்னருக்கு வந்து ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த காலிஃப்ளவர் ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து எப்போயாச்சும் நடுப்புற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து பாப்கார்ன் வந்து ஃப்ரை பண்ண பாப்கார்ன்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபில்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லோ கேலரிஸ் ஃபுட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும். ஸோ கேலரிஸ் கம்மியாயிரும். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேலரி டெஃபிசிட் ஃபுட்லலாம் நீங்கள் போகிறீங்க, அதாவது வேல்யூம் வச்சு நீங்கள் கேலரி டெஃபிசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக அதை வந்து ட்ராக் பண்ணி எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஒரு 2 நாள் வந்து நார்மல் ஃபுட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுட்டு மாற்றும்போது அதே அளவு குவான்டிட்டி சாப்பிட்றோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தெரிய ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நல்லா கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சாப்பிட முடியும். எதை வந்து நம்ம குறைச்சோன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமாக பண்ண வேண்டியது கரெக்டாக வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்கிறத கம்மி பண்ணிடக்கூடாது. ஸோ அடிக்குவேட்டாக வந்து டீஹைட்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வேல்யூம் வச்சு ஃபுட்டை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து கலரி டெஃபிசிட் கொண்டு போய் வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.